மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால், சில நேரங்களில் வந்து நமக்கு பல பேர் நம்மகிட்ட ஆலோசனை கேட்பாங்க, இல்லை நமக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க, நஷ்டங்களை சொல்லுவாங்க, என்னையால் இந்த துன்பத்தை மறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் வந்து அப்படி கேட்கும்போது நம்மளால் வந்து அவங்களுக்கு பெருசாக கையில் கொடுக்கறது காசு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை டைம் இல்லாமல் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நம்ம வந்து அன்பாக எதை கொடுத்தாலுமே அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு கொடுக்கும்போது நமக்கு வந்து அது எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா வாழ்க்கைங்கிறதே வந்து எல்லாம் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது தான் இந்த வாழ்க்கைங்கிறது. நம்ம வந்து தனித்து இருக்கவே முடியாது, இயங்கவே முடியாது. அப்படிலாம் தனித்து இருக்க முடியும், நான் தான் வந்து உலகத்திலே பெரிய ராஜா அப்படின்னு இருந்தவங்க யாருமே வந்து உலகத்தில் கடைசியில் எதையும் எடுத்துகிட்டு போனதில்லை, எதையும் விட்டு சென்றதில்லை. விட்டு சென்றுன்னு சொன்னால் அவங்களுடைய செஞ்ச நல்ல காரியங்கள், விதித்த நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் அது வந்து அடுத்தவங்க மூலமாக கேரி பண்ணிக்கிட்டு நிலைச்சிருக்குமே ஒழிய மற்றபடி எந்த பொருளோ எதுவோ அவங்க எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் யார் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணணும். ஸோ அந்த தாட்டு, அந்த எண்ணம், அந்த உணர்வு எவ்வளவு அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து குறிப்பாக வந்து நம்ம ஒரு கனிவாக பேசி அவங்களுக்கு வந்து ஒரு அன்பை சொல்கிறது, அன்பை கொடுக்கறது, நல்ல வார்த்தைகளை சொல்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து சிலர் வந்து நம்மளை வந்து கோவப்படுத்துகிறா அப்படி சொல்லிடலாம். சொன்னாலுமே அதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு நம்மளும் திருப்பி அவங்களுக்கு கோபமாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து அவசியமே இல்லை. ஓகே, ஒரு தப்பு பண்ணிட்டாலுமே நம்ம ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்த பின்னாடி இங்கே வந்து இது ஒரு வகையான பயிற்சி தான். தப்பு செஞ்சுங்களுக்கு திருப்பி நம்ம தப்பு செய்யணும், திருப்பியும் நம்ம வந்து தீமை செய்யணும், திருப்பியும் அவங்கள கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் நம்ம கெட்ட வார்த்தையில் பேசுகிற திருப்பியும் கெட்ட வார்த்தையில் பேசணும் அப்படிங்கிறது பழக்கம் வந்து அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அன்லஸ் சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு சத்தம் பேசுனா, அதட்டுனா, அதனால் நன்மை உண்டாகுது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம அப்படி செய்யலாம். அது கூட ஆள் மனசில் வந்து நம்ம அந்த பகைமையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. வெளி உதட்டில் வந்து மட்டும்தான் வரணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படியே போகுது, கொஞ்சம் தூரத்தில் வந்து பெரிய பள்ளம் இருக்குது, அது போய் உழுக போகுது, கொஞ்சம் விட்டா விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம அதட்டுவோம் இல்லையா? அதட்டி அதோடைய டைரக்ஷனை மாற்றி, அதனுடைய போக்கை மாற்றி, வழி திருப்பி டக்குன்னு ஸ்டாப் பண்ண வைப்போம் இல்லையா? அப்படி வேணால் செய்யலாமே ஒழிய, ஆனால் வந்து அந்த உள்ள மனசோட அப்படி செய்யக்கூடாது. ஓகே நான் அடுத்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த உண்மையான அந்த வார்த்தைகளுக்கு, அந்த டச்சுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது, எஃபெக்ட் இருக்குங்கிறத நான் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இது இந்த நாட்டில் நடந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருந்தேன், ஒரு குரூப் தெரப்பி. அப்போ வந்து அந்த குரூப் தெரப்பியில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோகா, மெடிடேஷன் அப்படிலாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சில குரூப் தெரப்பிஸ், இமேஜினரி தெரப்பி, சில வகையான மூச்சு பயிற்சிகள், அப்படி பல வகையான தெரப்பிஸ், சைக்கலாஜிக்கல் தெரப்பிஸ்லாம் அப்படி பண்ணுவோம். கடைசியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக நடக்குது. கடைசியில் அதில் வந்து எல்லாமே ஒரு ரிலாக்ஸ் ஆகி, ஒரு ஃப்ரீ ஆகி, ஒரு தெரப்பேட்டிக் டேயாக இருக்குது அந்த ஹோல் டே. அதுதான் வந்து எங்களுடைய ஹோல் டே ப்ரோக்ராம். அப்போ வந்து அது நடந்துட்டு பல பேர் பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நல்லது கெட்டதெல்லாம். அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்து இந்த தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் என்ன, இதனால் எந்த யூஸும் இல்லை, சும்மா வாட் இஸ் த யூஸ், இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு என்னை வந்து அந்த குரூப்பில் இருக்கும்போதே வந்து அவங்க டிஸ்கஷன்லாம் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறபடி பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்க என்னங்க இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஏமாத்து வேலை, இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு விரக்தி அடைஞ்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை, ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மனசில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லை, ஒரு பரிதாபத்தோடு தான் அவங்க பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த பிரேக்கில் வந்து அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு திடீர்னு கடன்னு மனசு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய பொண்ணு 1 வீக் முன்னாடி இறந்துருச்சு, என்னையால் தாங்கிக்கவே முடியல. எப்படி கண்டிப்பாக ஒரு தாயாரை தாங்கிக்க முடியாது இல்லையா அப்படின்னு கண்ணீரை விட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது நான் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை சொல்லிட்டு
ஆக்சுவலாக அந்த 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 மன அழுத்தம், அந்த சோகம்லாம், அந்த சோலார் ஃப்ளெக்ஸஸ், அந்த நம்மளுடைய இதய பகுதி, அங்கே தான் வந்து அந்த எனர்ஜி பாயிண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கும். அங்கே அவங்களுக்கு கையை வச்சு ஒரு ஹீலிங் கொடுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி நான் விட்டுட்டேன். சில 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 நிமிடங்கள் தான். அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடச்சி அப்புறம் போயிட்டாங்க. இந்த நாள் முடிஞ்சது போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து அவங்க வந்தாங்க. அவங்க ஃபேஸில் வந்து ஒளிமயமாக இருக்குது. ரொம்ப ஒரு துன்பம் மறந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க மூஞ்சி. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கிடச்சிதுன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஈவன் இப்போவும் அது இருக்குது. அந்த இடம் வந்து அப்படி சிவப்பாக மாறி ரெட் கலரில் இருக்குது. எனக்கு அந்த சோலார் ஃப்ளெக்ஸஸ்ங்கிற இடத்துல அந்த நீங்கள் ஹீலிங் பண்ணி அந்த ஒரு டச் பண்ணீங்களே, ஒரு ப்ரேயர் பண்ணீங்களே, அதுக்கு பின்னாடி என்னுடைய துன்பமெல்லாம் மறந்து எனக்கு புதிய சக்தி கிடைச்சா அப்படி இருக்குது. என்னையால் அந்த இழப்பை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கான ஒரு சக்தி கிடைச்சிருச்சு. அதிசயம் வந்து அந்த இடம் வந்து சிவப்பாக இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு அதிசயமாக போச்சு. நம்ம வந்து எதுவும் மனசில் நினச்சி செய்யறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் அந்த ஒரு சின்ன தாட்டு, சின்ன எண்ணம், சின்ன டச்சு வந்து அவங்களுக்கு பெரிய ஹீலிங் கொடுச்சு. இது போல தான் வாழ்க்கையில் பல நேரங்களில் வந்து நம்ம சின்ன வார்த்தைகள் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து என்னத்தை பெருசாக கொடுக்குறோங்கிறத காட்டிலும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கேட்டு வரும்போது நம்மளால் முடிஞ்ச அந்த அன்பான கனிவான வார்த்தைகளை கொடுக்கணும். கண்டிப்பாக பெருசாக நம்மளால் செய்ய முடியாது. பல நேரங்கள் நம்மளால் டைம் ஒதுக்க முடியாது, காசு கொடுக்க பண்ணது. ஆனால் அந்த அன்பான வார்த்தைகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு கொடுக்கும், ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மனசில் எப்போவுமே பதிய வச்சுக்கணும். அதே நேரத்தில் தான் இந்த நேரத்தில் நம்மளுடைய வார்த்தைகளும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல வார்த்தைகளாக நல்ல இது கொடுக்கும். கெட்ட வார்த்தைகள்லாம், தீய வார்த்தைகளில் நம்ம வந்து சில நேரம் மனசு அறியாமலே சொல்லிடுவோம். பல நேரங்கள் அப்படி தான் நடக்கும். பல பேர் மனசில் அறிஞ்சு சொல்ல மாட்டாங்க நம்ம வார்த்தைகள். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அந்த வார்த்தைகளுக்கு, சக்திகளுக்கு, எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த தாட்டத்தை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய துன்பங்களை ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னால், நம்மளோட முடிஞ்சளவு அவங்கள்ட்ட பேசி நம்மளுடைய அன்பான வார்த்தைகளை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளுடைய முடிஞ்ச அவங்களுடைய கைகளை கோர்த்து தட்டி ஒரு டச் தெரப்பியில் அவங்களுக்கு டச் பண்ணாலும் மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.